வணக்கம் நண்பர்களே. இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 2 கேள்விகள் உங்கள்கிட்ட. ஒரு பக்கம் 1 கோடி ரூபா பணம், இன்னொரு பக்கம் உங்கள் குழந்தை. இதில் எது வேணும்னு கேட்பீங்க? ரெண்டாவது, நீங்கள் இவ்வளோ தூரம் ஓடி ஓடி உழைக்கிறீங்க இல்லையா, இது யாருக்காக? கடந்த 2 தினங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பயங்கர வைரலாச்சு. அந்த வீடியோவில் சின்ன குழந்தைகள் வந்து பாத்ரூமில் படுத்துக்கிட்டு அலறதுமா, வெளியே வாஷிங் மிஷினுக்குள்ளே போடுறதுமா, இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு 2 பெண்கள் மிரட்டிக்கிட்டே நிற்கிற மாதிரியான வீடியோவாக இருந்தது அது. இதை பார்த்து பலரும் வந்து ரொம்பவே ஒரு அதிர்ச்சிக்குள்ளானாங்க. கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் இருக்கக்கூடிய ப்ரூக்ஃபீல்ட் அப்படிங்கிற இடத்துல கேப்ஜெமினி அப்படின்னு ஒரு ஐடி கம்பெனி இருக்குது. இங்கே எந்த அளவுக்கு ஆண்கள் வேலை பார்க்குறாங்களோ அதே அளவுக்கு பெண்களும் இங்கே வேலை பார்க்குறாங்க. ஆண்கள் வேலை பார்க்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதே நேரம் பெண்கள் வேலை பார்க்குறது அப்படிங்கிறது திருமணம் ஆகாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் திருமணம் ஆனவங்க வேலைக்கு போகணும் அப்படின்னா குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அவங்களால அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நேரம் சரியாக இருக்கும், அவங்களால வேலைக்கு போக முடியாது. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிகள் சைடு, இப்போ இந்த ஐடி கம்பெனிகள்லாம் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு வந்து நல்ல திறமையான ஆட்கள் வேணும். அப்படின்னும் போது அந்த கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த மாதிரி குழந்தையோடு இருக்கிற திறமையான பெண்களும் வேலைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க, டே கேர். அதாவது தன்னோட கம்பெனிக்கு வேலைக்கு வரக்கூடிய, தன்னோட நிறுவனத்துக்கு வேலைக்கு வரக்கூடிய பெண்கள் திருமணமாகி குழந்தையோடு இருந்தாங்கன்னா அவங்க குழந்தையோட வரலாம். அந்த கம்பெனியோட வளாகத்திலேயே இந்த டே கேர் வந்து இயங்கும். இவங்க குழந்தைய விட்டுட்டு வேலைக்கு போகலாம். அந்த வேலையை முடிச்சுட்டு வரும்போது திருப்பி குழந்தைய பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம். அது வரைக்கும் அந்த டே கேரில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அந்த குழந்தைகள் வந்து பார்த்துக்குவாங்க. இன்றைக்கி சூழ்நிலை, இன்றைக்கி சுச்சுவேஷனில் வந்து குடும்பத்தில் 2 பேரும் வேலைக்கு போனால் தான் இன்றைக்கி வந்து குடும்பத்தை ஒரு நல்லபடியாக நடத்தி குழந்தைய அடுத்த லெவலுக்கு நம்ம வளர்க்க முடியும், நம்மளை விட கொஞ்சம் பெட்டராக. ஸோ அப்படின்னும் போது இன்றைக்கி ஆண் பெண் குழந்தை இருக்கவங்களும் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. அப்படி ஒரு விஷயம்தான் அங்கேயும் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த ப்ரூக்ஃபீல்டில் இருந்து அந்த கேப்ஜெமினியில் இது மாதிரி வேலைக்கு போகக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட அங்கே ஒரு 20-30க்கு மேலே குழந்தைகள் அங்கே இருக்கதா சொல்லப்படுது. அப்படி இருக்க அந்த குழந்தைகளை விட்டுட்டு இவங்க வேலைக்கு போயிடுறாங்க இல்லையா, அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் அந்த குழந்தைகள் வந்து சின்ன குழந்தைங்கன்னா அடம் பிடிக்க தானே செய்யும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இவங்க காலையில் வேலைக்கு போனாங்கன்னா ஈவினிங் தான் வருவாங்க. சின்ன குழந்தைகள் அப்படிங்கும்போது ஒரு சில குழந்தைகள் வந்து அம்மா வேணும்னு அடம் பிடிக்க ஆரம்பிக்கும், அழுவ ஆரம்பிக்கும். ஏன்னா குழந்தைகள் அதுதான் அதோட சுபாவமே. அப்படி இருக்கும்போது அப்படி அழுகிற குழந்தைகளை வந்து சமாதானப்படுத்த முடியாமல், அதாவது அதுங்கள்ட்ட, ஏன்னா ஒரு தாய் எப்படி நடந்துக்குவாங்களோ அந்த மாதிரி நடந்துக்கணும். அதுதான் வந்து ஒரு டே கேர் அப்படிங்கிறது. அதுதான் சும்மா காசுக்கு வந்து வேலை பார்த்தாலாம் சுத்தப்பட்டு வராது. அந்தளவுக்கு அது ஒரு சரியான விஷயமும் கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்கும்போது ஒரு குழந்தைய அரவணைச்சு பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அந்த குழந்தைகளை வந்து மிரட்டுறது, இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அது மிரட்டியும் அந்த குழந்தைகள் வந்து அழுகையை நிப்பாட்டலை அப்படின்னா பாத்ரூம்குள்ளே போய் போட்டு கதவை லாக் பண்ணி உள்ளே, ஏன்னா சின்ன குழந்தை இல்லையா, ஒரு ரூம்குள்ளே தனியாக போட்டு அடைக்கும் போது எப்படி பயந்து பயங்கரமாக கண்டிப்பாக சத்தம் போடுங்க இல்லையா, அழுகும் இல்லையா, அது மாதிரி அழுக விட்டு நீ இப்போ அடம் பிடிக்கிறத நிப்பாட்டலை அப்படின்னா நான் வந்து திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த நம்ம டாய்லெட் போவோம் இல்லையா, அதை வந்து ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே ஒன்று போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறது. இன்னும் ஒரு படி மேலே போய் அங்கே அந்த வாஷ் பண்ணுறதுக்கான ஷவர் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அந்த குழந்தைகள் முகத்துலேயும் வாயிலையும் வந்து அடிச்சிருக்காங்க ஃபோர்ஸாக. கிட்டத்தட்ட இது வந்து காவல்துறை வந்து குற்றவாளிகள்கிட்ட விசாரிக்கும் போது அந்த மாதிரி ஃபோர்ஸாக தண்ணி அடிப்பாங்க, கலவரத்தில் அந்த மாதிரி தண்ணி அடித்து கிளப்பாங்க. அது அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கும். ஒரு குழந்தைக்கு ஒரு ஷவர்லேருந்து, அந்த ஹேண்ட் ஷவர்லேருந்து வரக்கூடிய ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். ஏன்னா குழந்தைகள் பிஞ்சு உடம்பு ரொம்ப மென்மையாக இருக்கும், அதோட ஸ்கின்னிலேருந்து எல்லாமே. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு குழந்தைகள் மேலே அதை வந்து ஃபோர்ஸாக அடிச்சிருக்காங்க. இங்கே வந்து 5 பேர் வேலை செஞ்சதாக சொல்லப்படுது. அதில் ஒருத்தர் ஜென்ஸும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை பற்றி முழுமையான தகவல் வரல. ஆனால் 5 பேர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை வந்து இன்னொருத்தர் ரகசியமாக வீடியோ எடுத்து அதை வந்து வெளியிட்டிருக்காரு. குழந்தைகள் நல அமைப்புக்கு இந்த வீடியோ
போயிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து இதெல்லாம் முறையாக செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோவில் இருக்க இடமும் இந்த இடமும் ஒன்றா அப்படின்னு வந்து பார்த்துருக்காங்க. அது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவங்க காவல்துறைக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க சைல்டுக்காக குழந்தைகள் அமைப்பு வேறு, கிரைம் அமைப்பு வேறு, எப்படினாலும் இது கிட்டத்தட்ட ஒரு கிரைம் தான். அதனால் அவங்களும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ விஜயலட்சுமி அப்படிங்கிற ஒரு பெண்ணை கைதும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து காவல்துறை ஒரு பக்கம் நடவடிக்கை எடுக்குது, குழந்தைகள் அமைப்பு ஒரு பக்கம் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போது கோர்ட்டு சொந்தமாக அந்த சுமோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவங்களே தானாக இந்த வழக்கையும் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தரையாக வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து அந்த டே கேர் இருக்கு இல்லையா, அந்த டே கேரோட பேர் வந்து லிட்டில் பர்ட்ஸ் டே கேர். அதையும் வந்து இப்போ மூடியிருக்காங்க. அந்த நிர்வாகம், அந்த கேப்ஜெமினி இருக்குல்ல, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க தானே இதுக்கு முழு பொறுப்பும் ஏற்றுக்க முடியும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து எங்கள்கிட்ட வேலை செய்கிற ஊழியர்கள் ரொம்ப முக்கியம், அவங்க ஃபேமிலிஸ் ரொம்ப முக்கியம். அதனால் நாங்கள் வந்து காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம், எங்களுக்கு எங்களோட ஊழியர்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இதில் வந்து விசாரணைகள் போய்கிட்டு இருக்கு. பார்ப்போம் அடுத்து இதில் இன்னும் என்ன நடக்குது, இன்னும் வேறு யாரும் கைது செய்யப்படுறாங்களா. அதே மாதிரி இந்த கம்பெனி பல இடத்துல இருக்குது, இதே மாதிரி பல டே கேர் சென்டர்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒழுங்காக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, பள்ளிகளுக்கு மாதிரி இதுக்கு வந்து ரொம்ப பெரிய விதிகள்லாம் கிடையாது இந்த டே கேருக்கு. ஸோ அதுவும் வந்து இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. பார்ப்போம் இதை தொடர்ந்து அடுத்து புதிய சட்டங்கள் எதுவும் இயற்றப்படுமா, இதற்கான புதிய கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே நேரம் பெற்றோர்கள் நாமளும் சில விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இது இந்த டே கேரை மட்டும் வச்சு கிடையாது, நம்ம சம்பாதிக்கிறது குழந்தைகளுக்காக அப்படிங்கிறது, குழந்தைகளோட பாதுகாப்பு நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் நம்ம கருத்தில் வந்து வச்சுக்கணும். ஏன் இதை இங்கே சொல்கிறோம் அப்படின்னா, இந்த டே கேர் மட்டும் கிடையாது, வீட்டில் இருக்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை வந்து நம்ம கவனிக்கணும். நம்ம போனோன்னா உடனே ஃபோனை கொடுத்துட்டு, நமக்கு வேலை இருக்குன்றக்காக ஃபோனை கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்குறது, குழந்தை அடம் முடித்தா உடனே என்னவோ அதை வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களே இல்லாமல் குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவனிக்கணும். நிறைய கிராமங்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள் அலட்சியமாக விட்டு இந்த ஆழ்துளை கிணறுல விழுந்துடுறது, நம்ம சில குழந்தைகள் காசை முழுகிறோம். அதாவது பொதுவாக சொல்கிறேன், எப்பயுமே நம்ம குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப அசால்ட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இதுக்கு மிக முக்கியமான காரணமும் என்ன அப்படின்னா, இப்போ அந்த பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, நிறையா பேர் வந்து இப்போ சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நான் இந்த டே கேரில் விட்டு ஒரு மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து வீட்டில் இருப்பாங்க இல்லையா, இவங்க டே கேர்லேருந்து வீட்டுக்கு கொண்டு போயிடுறாங்கல்ல, வீட்டுக்கு கொண்டு போனதுக்கப்புறமும் ஒரு ரெஸ்ட் ரூம் போகணும், பாத்ரூமுக்கு கூட்டிகிட்டு போனால் அந்த குழந்தைகள் வந்து அந்த பாத்ரூமை பார்த்து பயப்படுறாங்க. இது ஏன் அப்படின்னு எங்களுக்கு அப்போ தெரியல, இப்போ தான் எங்களுக்கு அந்த விஷயம் புரியுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த லட்சணத்தில் இருந்திருக்காங்க பெற்றோர்களோட கவனம். ஸோ பார்த்துங்க, இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் தான் அங்கே என்ன நடந்திருக்குன்னே இவங்களுக்கு வந்து புரிய வந்திருக்குது. இப்போ இதையும் வந்து நிறைய பெற்றோர்கள் வெளியே சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, குழந்தைகளை எப்படி பார்த்துக்கணும், எப்படி கவனமாக இருக்கணும், உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாக்களையும் சொல்லுங்கள். இந்த ஒரு விஷயத்தை பற்றின உங்களோட தனிப்பட்ட கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.